அனைவருக்கும் வணக்கம். பெரிய நாயகிபுரம் பத்திரகாளி அம்மன் கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அந்த வீடியோவினை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இது பாகம் 5. இங்கே சில சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடைபெற்றது. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். தொடர்ந்து வீடியோவை பார்த்து மகிழுங்கள். பொதுவாக இந்து கடவுள்கள் என்று எடுத்துக்கொண்டால் அவர்கள் தமிழ் பண்பாட்டை போற்றுவது போல் இருக்கும். ஒரு குடும்பமாக இருப்பார்கள். இங்கே இருக்க தெய்வங்கள் அனைத்தும் அப்படிதான். அவர்களுக்குள் பல உறவு முறைகள் இருக்கும். அதை நாம் பெரிய நாயகிபுரம் பத்திரகாளி அம்மன் கோவிலில் இருக்கும் தெய்வங்கள் மூலமாக கண்டறியலாம். பெருமாள் சுவாமியின் தங்கையாக இங்கே பத்திரகாளி அம்மன் இருக்கிறாள். அப்படிதான் ஒவ்வொரு கொடைவிழாவின் போதும் பத்திரகாளி அம்மன் பெருமாள் சுவாமியிடமிருந்து அவருடைய பிரம்பை வாங்கி ஆடுவது வழக்கம். அதே போல்தான் தற்போது வெண்ணிமலை சாஸ்தா சாமி ஆடிக்கொண்டிருந்த நபர் திடீரென்று பெருமாள் சுவாமி சன்னதி நோக்கி சென்றார். அங்கே அதே போல் பத்திரகாளி அம்மனும் முன்னாடி வந்து நின்று பெருமாள் சுவாமியிடம் இருந்து ஏதோ கேட்பது போல் தோன்றியது. வெண்ணிமலை சாஸ்தா சாமி ஆடிய நபர் அங்கிருந்து பிரம்பை வாங்கி அம்மன் கையில் கொடுத்தார். அதனை தொடர்ந்து அம்மா வேறு ஏதோ ஒன்றும் கேட்பது போல் இருந்தது. அதன் பிறகு பெருமாள் சுவாமி படப்பில் இருந்த முழு பாலத்தாரையும் வெண்ணிமலை சாஸ்தா சாமி ஆடும் நபர் கையில் எடுத்ததும் அவரது ஆட்டத்தில் வித்தியாசம் தொடங்க ஆரம்பித்தது. ஆம், வெண்ணிமலை சாஸ்தாவாக சாமி ஆடிக்கொண்டிருந்தவர் தற்போது பெருமாள் சுவாமியாக மாற அம்மன் மண்டியிட்டு தனது அண்ணன் பெருமாளிடம் இருந்து அந்த பாலத்தாரை வாங்கினார். அதனை தொடர்ந்து சாமியாடி கொண்டிருந்த அந்த நபர் வெண்ணிமலை சாஸ்தாவாக இருந்து தற்போது பெருமாள் சுவாமியாக ஆடிக்கொண்டிருந்தவர் கையை அம்மா பிடித்தார். பிடித்த கை விடவில்லை. ஆட்டம் ஆரம்பித்தது. வெண்ணிமலை சாஸ்தா சாமியாக இருந்தவர் அங்கே இப்போது பெருமாள் சுவாமியாக மாறி அப்படியே பெருமாள் பீடத்தில் விழுந்தார். அதனை தொடர்ந்து அவர் ஆவேசமாக ஆடவும் ஆரம்பித்தார். அதன் பிறகு அங்கிருந்த பக்தர்கள் அவரை மெதுவாக தூக்கி பிடித்தார்கள். அவரது ஆட்டம் மாறியது. அம்மன் அண்ணனிடம் கேட்ட பொருளை படப்பிலிருந்து எடுத்து கொடுத்ததும் பெருமாள் சுவாமி உருவெடுத்து ஆட ஆரம்பித்து அதனை தொடர்ந்து அவர் அப்படியே வெண்ணிமலை சாஸ்தாவாக எப்படி ஆவேசமாக வருகிறார் என்று மட்டும் பாருங்கள். அதே சமயம் அம்மன் சாமி ஆடும் நபர் அந்த பாலத்தாரை வாங்கி அதை யாருக்கோ கொடுக்கிறதுக்காக முற்பட்டு கொண்டிருந்தார். அங்கே பெருமாள் சுவாமி ஆடிய நபர் அப்படியே வெண்ணிமலை சாஸ்தாவாக மாறி வரும் வேகத்தை பாருங்கள். வந்த வேகத்தில் படப்பில் இருந்த அனைத்தையும் எடுத்து சாப்பிட ஆரம்பித்தார். ஆவேசமாக காணப்பட்டார். அங்கிருந்து மற்றொரு வாழத்தாரையும் எடுத்தார். தனது தங்கை என்ன விரும்பினாலோ அதையே பெருமாள் சுவாமியாக மாறி தற்போது வெண்ணிமலை சாஸ்தாவும் அதே செயலை செய்ய இங்கே முற்பட்டு கொண்டிருக்கிறார். அம்மன் சாமி ஆடிய நபர் கையில் வாழத்தாருடன் அங்கும் இங்குமாக நடந்து கொண்டு அதன் பிறகு ஒரு பெண்ணை கூட்டத்திலிருந்து அழைத்தார். மேளத்தை வேகமாக அடிக்கச் சொன்னார். அதனை தொடர்ந்து வெண்ணிமலை சாஸ்தா சாமி ஆடிய நபரும் கையில் வாழத்தாரையும் அதன் மற்றொரு கையில் பொங்கல் பானையும் கையில் தூக்கி கொண்டு காத்து கொண்டிருந்தார். அம்மன் சுவாமி ஆடிய நபர் தனது கையில் இருந்த வாழத்தாரை ஒரு பெண்ணிடம் மொத்தமாக கொடுத்துவிட்டு, உனக்கு நான் இருக்கிறேன், என்ன வேண்டும் கேள் என்று அங்கே பேசிக் கொண்டிருக்க காத்து கொண்டிருந்தார் வெண்ணிமலை சாஸ்தாவும். அதே வேளையில் சுடலைமாட சுவாமி தீப்பந்தத்துடன் அமைதியாக காத்து கொண்டிருந்தார் பின்னாடி. அம்மன் சாமி எந்த பெண்ணிடம் பாலத்தாரை கொடுத்து வரம் கொடுத்தாரோ அதே பெண்ணின் அருகிலேயே வெண்ணிமலை சாஸ்தாவும் நின்று கொண்டிருந்தார். அவரும் அந்த பாலத்தாரை அதே பெண்ணிடம் கொடுத்தார். என் அன்புக்குரிய நண்பர்களே, பக்தர்களே, உங்களுக்கு ஏதேனும் குறைகள் இருந்தால் நீங்கள் இங்கிருக்கும் கடவுள்களிடம் ஏதாவது கேட்க வேண்டும் என்று விரும்பினார் இதேபோல் பெரிய நாயகிபுரம் பத்திரகாளி அம்மன் கோவிலில் நடக்கும் பூஜையில் கலந்து கொண்டால் நிச்சயமாக உங்களுக்கும் அருள்வாக்கு சொல்வார்கள்.
இந்த வருடம் பங்குனி உத்திர திருவிழாவின் போதும் வெளியூரில் இருந்து ஒரு குடும்பம் வந்தது. அவர்களுக்கான குலதெய்வம் யார் என்று தெரியவில்லை என்று இங்கு வெண்ணிமலை சாஸ்தா அவர்களுக்கு அருளாசி வழங்கினார். தற்போது சுடலைமாட சுவாமி ஆடிக்கொண்டிருந்த நபரும் தனது சல்லடத்தை கலட்டிவிட்டு அவரும் தற்போது ஆட ஆரம்பித்தார். ஏற்கனவே காலன் சுவாமி ஆடிய நபர் விடைபெற்று சென்று விட்டார். தற்போது அம்மன் சுவாமி, சுடலைமாட சுவாமி, வெண்ணிமலை சாஸ்தா என்று 3 பேர் மட்டும் ஆடிக்கொண்டிருந்தார்கள். அனைத்து தெய்வங்களையும் அழைத்தவர் வெண்ணிமலை சாஸ்தா. அதேபோல் அனைவரையும் வணிப்பி வைப்பதும் வெண்ணிமலை சாஸ்தா தான். தற்போது 3 பேரும் ஆடிக்கொண்டிருக்க அங்கிருந்த பக்தர்களுக்கு திருநீர் வழங்கி அருளாசி சொல்லிக் கொண்டிருந்தார் வெண்ணிமலை சாஸ்தா. அதேபோல் வெண்ணிமலை சாஸ்தா தனது படத்தில் இருந்த அனைத்து பொருட்களையும் அனைத்து தெய்வங்களுக்கும் மாறி மாறி எடுத்துக் கொடுப்பதையும் நாம் பார்க்கலாம். சுடலைமாட சுவாமி கையில் கொடுக்கப்பட்டிருந்த அந்த பழம் அங்கிருந்த ஒரு பக்தரிடம் வழங்கப்பட்டது. அம்மா திடீரென்று ஒரு பெண்ணிற்கு திருநீர் பூச முற்பட்ட போது ஆவேசமாக ஆட ஆரம்பித்தார். மிக ஆவேசமாக ஆடி முத்தாரம்மன் பீடத்தை நோக்கி திருநீர் அள்ளி வீசிவிட்டு அந்த பெண்ணின் தலையில் திருநீரை போட்டு நெற்றியில் திருநீரை பூசி அப்படியே அடக்கி பிடித்தார். அதன் பிறகு அம்மா அவர்களுக்கு அருளாசி வழங்கி ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தார். பின்னாலேயே சுடலைமாட சுவாமியும் காத்து கொண்டிருந்தார். அவர் அம்மன் சாமியை ஆடிய நபரிடம் ஏதோ கூறியது போல் நமக்கு தோன்றியது. அம்மா, நீங்கள் செல்லுங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்பது போல் அது தோன்றியது. அதன் பிறகு சுடலைமாட சுவாமி அங்கேயே நின்று கொண்டு அந்த பெண்ணிற்கு அருளாசியும் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து வெண்ணிமலை சாஸ்தா சாமி ஆடிய நபர் அங்கிருந்த பக்தர்களுக்கு திருநீர் வழங்கி ஆசி வழங்கி கொண்டிருந்த வேளையில் திடீரென்று ஒரு பெண்ணிடம் சென்றதும் மீண்டும் திரும்பி தனது பீடம் அருகே வந்து ஆடிக்கொண்டிருந்தார். நான் நினைக்கிறேன் வெண்ணிமலை சாஸ்தா ஏதோ ஒரு வரம் கொடுப்பதற்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறார் என்று. ஒவ்வொருவருக்காக திருநீர் பூசிக்கொண்டிருக்கும் போது திடீரென்று அவருக்கு எங்கிருந்தோ ஒரு அழைப்பு வந்தது போல் பீடத்தை நோக்கி வந்தார். அங்கு சிறிது நேரம் ஆடிவிட்டு பூசாரியிடம் அங்கிருந்த ஒரு பழத்தை எடுத்து கேட்டார். அதை அப்படியே கொண்டு சென்று அங்கு நின்று கொண்டிருந்த ஒரு பெண்ணின் முந்தியில் அதை கொடுத்தார். பொதுவாக சாமியாடும் நபர்கள் அங்கிருக்கும் பெண்களுக்கு முந்தியில் ஏதாவது பொருட்களை வழங்கினால் அது குழந்தை வரம் என்று சொல்வார்கள். அப்படித்தான் நானும் இதனை கருதுகிறேன். தொடர்ந்து அங்கிருந்த பக்தர்களுக்கு வெண்ணிமலை சாஸ்தா திருநீர் பூசிக் கொண்டிருக்க அங்கே அம்மன் பீடத்துக்கு முன்னால் சுடலைமாட சுவாமி ஒரு பெண்ணிற்கு அருளாசி கூறினார். தொடர்ந்து சுடலையின் ஆட்டத்தை நாம் அடுத்த பாகத்தில் பார்க்கலாம். நன்றி.